கட்சியில் இணைவதற்கான படிவம் உங்களிடத்திலே வழங்கப்படுகிறது. கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் அதனை பயன்படுத்தி கொண்டு கட்சியில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் அமுது அவர்கள். விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை மேடை கழைக்கிறோம். வரலாற்றில் தெளிவு பெறாத இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். என் நாட்டு வரலாறு என்னை உருவாக்கியது என்கிறார் ஹிட்லர். வரலாற்றை படிக்காதவன் எவனும் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இப்படி எம் முன்னவர்கள் சொன்னதை எங்களுக்கு போதித்த புழுவையும் புலியாக மாற்றும் புகழ்ச்சிக்குரிய புரட்சியாளன் என் பெரியப்பா செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகள் யாவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மும்முனை போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி என்ற கேள்விக்கு பதிலை நாம் தேடவே தேவையில்லை. திமுக நிச்சயமாக இதில் படுதோல்வி அடையும். முதலாவது இடத்தை பிடிப்பது நாம் தமிழர் கட்சிதான் என்பதை ஆணைத்தரமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் அதற்கு ஒரே சான்று கள்ளக்குறிச்சி சம்பவம். சாராயம் குடிச்சு இறந்தவங்க ஊடகங்கள் வழியா 60 பேர் சொல்றாங்க, 63 பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே எத்தனை பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு அரசு வெளிப்படையான ஒரு தகவலை இப்ப வரைக்கும் அறிவிக்கல. இதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 36 இருந்து 51 வரைக்கும் அரசு கொள்கையினை நெறிவுறுத்தும் கோட்பாடு, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள சரத்து 47 என்ன சொல்லுதுன்னா, போதை தருகின்ற குடி வகைகளையும் அது மட்டும் இல்லாம மக்களுடைய உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மருந்து பொருட்களையும் மருந்தாக இல்லாம, எப்படி மருந்தாக இல்லாம உட்கொள்வதை தடை செய்ய அரசு முன்வந்து முயலுதல் வேண்டும். இதுதான் ஒரு அரசுடைய தலையாய கடமை அப்படின்னு சரத்து 47 இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு நடக்கிறதா, செயல்படுகிறதா என்ற கேள்வி நாங்க முன்வைக்கிறோம். சாராயம் குடிச்சு இறந்ததற்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கொடுக்குது. கிருபானந்த வாரியார் வேடிக்கை ஒன்று சொல்வாரு, ஷாப்பு கோகனட் டுக்கு வேப்பிள்ளையாருக்கு டக்குன்னு. ஷாப்பு கோகனட்னா கடை தேங்காய், வேப்பிள்ளையாருக்குன்னா வழிப்பிள்ளையாருக்கு டுக்குனா எடுக்கிறது, டக்குனா உடைக்கிறது அப்படின்னு வேடிக்கையா சொல்வாரு. அது போல இந்த அரசு நம்மிடமிருந்தே பணத்தை கொள்ளையடித்து நமக்கே பணம் பட்டுவாடா செய்யுது. இல்ல நான் கேட்கிறேன், அவங்க சொத்தை வித்தா அந்த 10 லட்சம் கொடுக்கறாங்க, எல்லாம் நம்மளோட வரி பணம். இதை மக்கள் உணர்ந்து தெளிந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யணும். மானின் தலைமையில் செல்லும் புலி படையை விட புலியின் தலைமையில் செய்யும் மான் படை பலம் புரிந்ததாக இருக்கும். அப்படி புலியாகிய என் பெரியப்பா செந்தமிழ் சீமான் தலைமையில் செல்லும் இந்த நாம் தமிழர் படை வெல்லும். அது இந்த தேர்தலில் வெளிப்படும். பாருங்க, பெண்கள் மாமரத்தின் கீழ் நின்று நடமாடினால் பூக்காத மரமும் பூத்து குலுங்கும். அத்தனை பெருமை வாய்ந்த அக்கா மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். நாம் தமிழரின் வெற்றி அதை சொல்லும். நாம் தமிழர். அடுத்ததாக உழவர்